இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அப்புறம் ஒரு மினிட் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, 1 ஹவருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, 1 வீக்கில் எவ்வளோ இன்கம் எடுக்கிறாரு, 1 மந்த்து, அப்புறம் 1 இயருக்கு எவ்வளோ இன்கம் எடுக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா, முகேஷ் அம்பானி ஏசியாவிலே நம்பர் 1 பணக்காரராகவும் உலகத்திலேயே 11வது மிகப்பெரிய பணக்காரராகவும் இருக்கிறாரு. இவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக காரணம் அவருடைய பிஸ்னஸ், அவருடைய என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் பார்த்தோம்னா எத்தனை வகையான பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ரியல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பார்க்குறாரு. அப்புறம் பெட்ரோ கெமிக்கல், அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், டெலிகம்யூனிகேஷன், ஜியோ இன்காம், ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ரிலையன்ஸ் ஃபேஷன், ரிலையன்ஸ் ஜுவல்லரி, ரிலையன்ஸ் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் அண்ட் கேமிங், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸு. இந்த ஒரு டீமெல்லாம் பார்த்தோம்னா அவர் தான் வழிநடத்திக்கிருக்காரு. இவ்வளோ பிஸ்னஸையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயமே. முகேஷ் அம்பானியோட இந்த மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா $123 பில்லியன் இருக்குது. இவர் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி இவருக்கு வந்திருக்கும்? அதுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் முக்கிய ஒரு காரணமாக இருந்திருக்கும். அவர் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு பார்த்தோம்னா 2,78,000 சம்பாதிக்கிறாரு. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 மினிட்டுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 1,67,00,000 சம்பாதிக்கிறாரு. 1 ஹவருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னா 10,02,00,000 ரூபாய் ஒரு ஹவருக்கு சம்பாதிக்கிறாரு. 1 டே அப்படின்னு பார்த்தோம்னா 2,40,40,00,000 ரூபா பார்த்தோம்னா 1 டேக்கு சம்பாதிக்கிறாரு. 1 வீக் அப்படின்னு பார்த்தோம்னா 16,83,36,00,000 சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 69,33,44,00,000 பார்த்தோம்னா சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1 இயருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 83 பில்லியன் 18,52,00,000 ரூபாய் பார்த்தோம்னா இவர் 1 இயருக்காக. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம். இதனாலேயே இவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருப்பாருன்னே பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு 1 மினிட்டுக்கு 1 ஹவர் இவ்வளோ சம்பாதிக்கும் போதே $123 பில்லியன் வச்சுருக்கார் இல்லையா? இது இவர் ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபா செலவழித்தாலுமே பார்த்தோம்னா இவர் இந்த ஒட்டுமொத்த சொத்தை செலவழிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 932 ஆண்டுகள் ஆகுமா. இவர் இந்த $123 பில்லியன் செலவு பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா 932 ஆண்டுகள் ஆகுமா. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 1000 ஆண்டுகள் ஆகுமா. இதுவே அவருடைய 10-15 தலைமுறைகளாக இவர் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டாருன்னே சொல்லலாம். இதை இவங்க கட்டி காப்பாற்றுறது தான் இனி இவங்களோட வேலையாகவே இருக்கும். இதை கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாலே இவங்க பார்த்தோம்னா